இன்று 3 வருடங்கள் கழித்து பாலு தனது நாடான இந்தியாவுக்கு திரும்புகிறான். மேலும் தன்னுடைய அன்புக்குரிய பெற்றோரையும் மனைவியையும் சந்திக்கப் போகிற மகிழ்ச்சியுடன் உள்ளுக்குள் உற்சாகமாக இருந்தான். அவன் இந்தியாவுக்கு வருவதை கூட அவன் குடும்பத்தாருக்கு தெரிவிக்கவில்லை. காரணம், அவன் அவர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க விரும்பினான். வேலைக்காக கனடா சென்றான். அவனது கம்பெனியின் அக்ரிமெண்ட் படி கண்டிப்பாக 3 வருடங்கள் தொடர்ச்சியாக வேலை பார்த்த பிறகே விடுமுறையில் ஊர் செல்ல முடியும். இதனால் இந்த 3 வருடங்களில் அவன் ஊர் திரும்ப முடியவில்லை. விமான நிலையத்தில் இறங்கிய பாலு கடைசியாக தன் மனைவி ஜெயந்தியிடம் பேசிய போது, சில நாட்களாக தன் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று அவள் சொன்னதை அவன் நினைக்க ஆரம்பித்தான். ஒருவேளை அம்மாவுக்கு நகர வாழ்க்கை பிடிக்கவில்லையோ? அதனால்தான் சில நாட்கள் கிராமத்தில் வசிக்க சென்றுள்ளார். அங்கு அம்மா சில நாட்கள் தங்க விஜயா அத்தை வீட்டில் வாடகைக்கு வீடு எடுத்துள்ளார். பாலு தன் அம்மா அப்பாவை கூடிய விரைவில் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினான். அதனால் ஏர்போர்ட்டில் இறங்கியவுடன் டாக்ஸி பிடித்து மனைவியை சந்திக்காமல் நேராக அத்தை கிராமத்திற்கு சென்றான். கிராமத்தை அடைந்து டாக்ஸியை விட்டு இறங்கியவுடன் அந்த ஊரின் அமைதியான சூழல் மற்றும் இயற்கையின் அழகு அவனை ஈர்க்க ஆரம்பித்தது. அவனது சிறுவயது வாழ்க்கையின் நினைவுகள் ஒரு திரைப்படம் போல அவன் கண்முன்னே தோன்றியது. விஜயா அத்தையின் வீட்டிற்கு செல்லும் போது கிராமத்தின் ஒவ்வொரு தெருவையும் ஒவ்வொரு மூலை முடுக்கையும் கவனமாக கவனித்துக் கொண்டிருந்தான். என் பெற்றோருடன் நான் அங்கு கழித்த பொன்னான தருணங்களை நினைவு கூர்ந்தேன். விஜயா அத்தையின் வீட்டை அடைந்தான் பாலு. அத்தையின் முகத்தில் அவனை பார்த்த உடனேயே புன்னகை பரவியது. அத்தை, எப்படி இருக்கீங்க? நான் நலமாக இருக்கிறேன் மகனே, நீ எப்படி இருக்கிறாய்? நான் நலமாக இருக்கிறேன் அத்தே. சொல்லிக்கொண்டே பாலு பக்கத்து வீட்டை அங்கும் இங்கும் பார்க்க ஆரம்பித்தான். அவன் கண்கள் பெற்றோரை தேடின. அப்போது விஜயா அத்தை, என்ன நடந்தது பாலு? யாரை தேடுகிறாய்? அப்போது பாலு சொல்ல ஆரம்பித்தான். அத்தை, எங்க அம்மா அப்பா, அவரை சந்தித்து நீண்ட நாட்கள் ஆகிறது. அவர்களை அழைப்பீர்களா? பாலு சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டாள் விஜயா. அத்தை ஆச்சரியமாக அவனை பார்த்து, என்ன பேசுகிறாய் மகனே? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. இதை கேட்ட பாலுவின் முகம் வாடி மெல்லிய புன்னகையுடன் சொன்னான், அத்தை, அம்மா அப்பா இந்த கிராமத்தில் உங்கள் வீட்டில் தானே வாடகைக்கு தங்கியிருக்கிறார்கள் இல்லையா? இல்லை இல்லை பாலு, உனக்கு ஏதோ தவறான தகவல் கிடைச்சிருக்கு. உங்க அம்மா அப்பா ரொம்ப நாளா இங்க வரவே இல்லை. இதை கேட்ட பாலுவுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. பின்னர் பாலு அவரை வெளியே அழைத்து சென்று கிராமத்தில் உள்ள மற்றவர்களிடம் விசாரித்தார். ஆனால் அவர்களுக்கும் எதுவும் தெரியவில்லை. பெற்றோரை இங்கு காணாத கவலையில் மனைவியை போனில் அழைத்து கேட்க முயன்றபோது மனைவியின் போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. பல முறை முயன்றாலும் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகவே இருந்தது. சோர்ந்து போன பாலு மிகவும் வருத்தமடைந்ததை பார்த்து டாக்ஸி டிரைவர் அவனுடைய பிரச்சனைக்கான காரணத்தை அறிய விரும்பினான். பாலு அவனிடம் முழு விஷயத்தையும் சொன்னான். அவர்கள் நகரத்தை அடைந்தவுடன் டாக்ஸி டிரைவர் பெருமாள் கோவிலுக்கு வெளியே காரை நிறுத்தி, சார், இந்த கோவில் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த கோவிலில் எந்த வேண்டுதல் வைத்தாலும் நிறைவேறும் என்பது எல்லோரின் நம்பிக்கை. டாக்ஸி டிரைவரிடம் இதை கேட்ட பாலு அந்த கோவிலுக்கு வணங்க சென்றான். கோவிலில் பிரார்த்தனை செய்துவிட்டு கோவிலின் வாசலில் மக்கள் கூட்டமாக கூடியிருப்பதை கண்டார். ஏனெனில் அங்கு சிலர் பிரசாதம் விநியோகம் செய்து கொண்டிருந்ததால் பல ஏழைகள் அங்கிருந்து பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அப்போது பாலுவின் பார்வை ஒரு முதியவர் மீது விழுந்தது. அந்த நபர் அழுக்கு உடையில் தாடியும் நகங்களும் வளர்ந்திருந்தன. அவரால் நடக்கவே முடியவில்லை. கூட்டத்தினுள் நுழைந்து பிரசாதத்தை எடுக்க முயன்றார். ஆனால் உள்ளே நுழைய முடியவில்லை. அந்த பலவீனமான முதியவர் மீண்டும் மீண்டும் முயன்றார். ஆனால் கூட்டத்தில் நிற்க முடியவில்லை. ஆனால் எப்படியோ முயற்சி செய்து பிரசாதத்தை வாங்குவதற்குள் பிரசாதம் முடிந்துவிட்டது. அந்த முதியவர் விரக்தியுடன் சோர்ந்து அமர்ந்திருந்தார்.
பாலுவுக்கு அந்த முதியவர் மீது மிகவும் பரிதாபம் ஏற்பட்டது. உடனே அவன் ஓடி வந்து அவர் தோளில் கை வைத்து ஐயா என்றான். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு உணவு கொண்டு வருகிறேன். இப்படி சொல்லி சாப்பாடு எடுக்க ஆரம்பித்த பாலுவுக்கு திடீரென அதிர்ச்சி. அந்த முதியவரிடம் தன் தந்தையின் ஒரு பார்வையை கண்டான். போகும்போது சட்டென்று நின்று அந்த முதியவரை உன்னிப்பாக பார்த்தான். அழுக்கு உடையிலிருந்த அந்த முதியவர் வேறு யாருமல்ல, அவருடைய தந்தை சந்திரன்தான் என்பதை கண்டு அவன் திகைத்தான். அவருடைய கண்கள் மட்டுமே முகத்தில் ஆழமாக பதிந்திருந்தது. உடலில் வெறும் எலும்புக்கூடாகவே எஞ்சியிருந்தது. பாலுவுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. திணறிய குரலில், அப்பா, இங்கேயா? இந்த நிலைமையில்? இந்த நிலைக்கு எப்படி வந்தாய்? மேலும் எங்கு சென்றாய்? உன்னை எங்கெல்லாம் தேடினேன். இவ்வாறு கூறி தந்தையை கட்டிப்பிடித்தான் பாலு. ஆனால் சந்திரன் அவனை பார்த்து கோபமாக, இப்போது என்னிடமிருந்து என்ன பெற வந்தாய்? அல்லது உங்கள் பெற்றோர் உயிருடன் இருக்கிறார்களா அல்லது இறந்து விட்டார்களா என்று பார்க்க வந்தாயா? அப்போது பாலு, இல்லை அப்பா, அப்படி சொல்லாதே, உன் நிலை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அப்போது சந்திரன் வெறுக்கத்தக்க கண்களுடன் அவனை பார்த்து, ஒப்புக்கொள், எங்கள் நிலையை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கு வந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கடந்து விட்டன. நீ தினமும் உன் மனைவியை போனில் அழைக்கும் போது எங்களை பற்றி உன் மனைவியிடம் கேட்க வேண்டும் என்று நீ நினைக்கவில்லையா? இல்லை அப்பா, அது அப்படி இல்லை. ஜெயந்தியிடம் உன்னை பற்றி கேட்டபோது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னாள். அதனால்தான் கிராமத்தின் சுத்தமான காற்று இருப்பதால் அங்கு தங்குவதற்கு மிகவும் ஆர்வமாக இருந்ததால் இருவரையும் சில நாட்களுக்கு கிராமத்திற்கு அனுப்பினேன். நானும் அவளிடம் கேட்டேன், அம்மா அப்பா கிராமத்தில் எப்படி வாழ்கிறார்? ஏனென்றால் நம்முடைய கிராமத்து வீடு இப்போது விற்றுவிட்டது. அதற்கு ஜெயந்தி என்னிடம் சொன்னாள், நீங்கள் அத்தை வீட்டில் வாடகைக்கு வாழ்கிறீர்கள். இப்படியெல்லாம் அவள் என்னிடம் சொன்னதால் நானும் நம்பினேன். என்னை மன்னியுங்கள் அப்பா. பாலு அப்பாவின் கால்களை பிடித்துக்கொண்டு, அப்பா, அம்மா எங்கே என்று கேட்க ஆரம்பித்தான். பின்னர் சந்திரன் பாலுவுடன் நீலாவதியை அடைந்தார். கோவிலுக்கு வெளியே நடைபாதையில் விரிக்கப்பட்ட பழைய போர்வையில் அமர்ந்திருந்தாள். அவள் சந்திரனுக்காக காத்திருந்தார். அவளை பார்த்தவுடனே பாலுவின் கண்களில் நீர் வழிய பாலு கண்ணீர் குரலில் சொன்னான், அம்மா. சத்தம் கேட்டு நீலாவதியின் கண்கள் சட்டென்று பாலுவை பார்க்க ஆரம்பித்தது. அவனை பார்த்தவுடனே கோபமாக சொன்னாள், நீ எங்களை என்ன செய்ய வந்தாய்? இங்கிருந்து போ. அப்போது பாலு அழுது கொண்டே தன் தாயிடம், இந்த மதிப்பற்ற மகனை ஒரு முறை மன்னித்துவிடு அம்மா. நான் உன்னை இப்படி ஒரு நிலையில் பார்ப்பேன் என்று நினைக்கவில்லை. ஆனால் அம்மா, இன்று நான் சத்தியம் செய்கிறேன், உங்கள் ஒவ்வொரு பிரச்சனையையும் நான் கணக்கில் எடுத்துக்கொள்கிறேன். அம்மா கண்ணை மூடிக்கொண்டு, ஜெயந்தியை நம்பி உங்கள் இருவரின் பொறுப்பையும் விட்டுவிட்டு வெளிநாடு சென்றேன். அது என் தப்பு. ஆனால் எனக்கு அவள் இப்படி செய்வாள் என்று தெரியாது. அப்பா, நீங்களே யோசியுங்கள். உங்கள் மகன் எப்போதாவது உங்களுக்கு இப்படி செய்ய முடியுமா? உங்கள் நிலைமையை பார்த்து நான் என்ன பாடுபடுகிறேன் என்று எனக்கு மட்டுமே தெரியும். இவ்வாறு கூறிவிட்டு பாலு தன் தாயை கட்டிப்பிடித்து கதறி அழ ஆரம்பித்தான். பாலு தன் அம்மாவையும் அப்பாவையும் டாக்ஸியில் உட்கார வைத்து நல்ல ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான். அங்கேயே அவர்களுக்கு சாப்பிட உணவை வாங்கி கொடுத்தான். பின்பு அங்கேயே அவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தான். இவ்வளவு ஆடம்பரமான ஹோட்டலை பார்த்து சந்திரனும் நீலாவதியும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போது பாலு, அம்மா, அப்பா, நீங்கள் இங்கே வசதியாக இருங்கள். எல்லாம் சரியாகும் போது நான் உங்களை வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன். முதலில் முழு கதையையும் சொல்லுங்கள். அப்பொழுதுதான் ஜெயந்தி என்னிடமிருந்து எப்படி மறைத்திருக்கிறாள் என்பதை நானும் அறிவேன். மகனே, நான் என்ன சொல்ல? நீ போன பிறகு 4-5 மாதங்களாக என் மருமகளின் நடத்தை மிகவும் நன்றாக இருந்தது.
நாங்கள் எங்களை மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக கருதி இத்தகைய மருமகள் கிடைத்ததற்கு ஒவ்வொரு நொடியும் கடவுளுக்கு நன்றி செலுத்தினோம். பிறகு உன் மாமியார் ஜெயந்திக்கு அடிக்கடி ஃபோன் செய்ய ஆரம்பித்தாள். நாள் முழுவதும் அவள் அம்மாவிடம் ஃபோனில் பேசிக் கொண்டிருப்பாள். அதிலிருந்து அனைத்து வேலைகளும் என் தலையில் விழுந்தது. பிறகு சந்திரன், மகனே, ஜெயந்தி தினமும் எங்களிடம் தவறாக நடந்து கொள்வாள். உன் அம்மாவை ஏதாவது குறை சொல்லி வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவாள். ஒரு நாள் காலையில் நாங்கள் தூங்கி எழுந்தபோது மருமகளை வீட்டில் காணவில்லை. வீடு முழுக்க தேடினோம், ஆனால் அவள் எங்கும் இல்லை. மருமகளுக்கு ஃபோன் செய்தோம், அவள் ஃபோனை கூட எடுக்கவில்லை. ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் எங்கள் இதயம் நடுங்கியது. மதியம் அவள் வீடு திரும்பியதும் தான் எங்களுக்கு உயிர் வந்தது. அவளை பார்த்தோம். அவள் கையில் ஒரு பெரிய பை இருந்தது. நாங்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டோம். நாங்கள் அவளிடம் எதுவும் கேட்கும் முன் அவளுடைய அம்மா உள்ளே வந்தாள். உடனே ஜெயந்தி எங்களிடம் கூறினாள், நீங்கள் இப்போதே உங்கள் பொருட்களை உங்கள் அறையிலிருந்து வெளியே இடுங்கள். அனைத்தையும் ஸ்டோர் ரூமில் வையுங்கள். இன்றிலிருந்து நீங்கள் ஹாலில் தான் படுக்க வேண்டும். ஏனென்றால் இன்றிலிருந்து என் அம்மா இந்த வீட்டில்தான் இருப்பாள். என்ன சொல்கிறாய் மருமகளே? சமீப காலமாக இப்படிதான் தூங்குகிறோம். உங்க அம்மா கொஞ்ச நாள் தானே இருப்பாங்க. அப்பன்னா ஒரு காரியம் செய். உன் அம்மாவும் நீலாவதியும் ரூமுக்குள்ள இருக்கிற கட்டிலில் தூங்கட்டும். நான் இங்கே ஹாலில் தூங்கிக் கொள்கிறேன். சந்திரன் சொன்னபோது ஜெயந்தி சொன்னாள், நான் எப்போ சொன்னேன் என் அம்மா இங்க கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க என்று? இது அவளுடைய வீடு. அவள் இனி எப்போதும் இங்கேயே தான் இருப்பாள். நான் உங்களுக்கு என்ன சொன்னேனோ அதை நீங்க செய்யுங்கள், ஜெயந்தி கோபமாக சொன்னாள். அப்போது சந்திரன், மருமகளே, நீலாவதிக்கு உடல்நிலை சரியில்லை என்பது உனக்கு தெரியும். அவளுக்கு முதுகு வலி அதிகம். அதெல்லாம் தெரியாது. சீக்கிரம் அறையை காலி செய்யுங்க. மற்றபடி இந்த வீட்டின் கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கும். உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நீங்களே பார்க்கலாம். மருமகள் ஜெயந்தியின் வார்த்தைகளை கேட்டதும் நீலாவதி மிகவும் மோசமாக உணர்ந்தார். இந்த சம்பவம் நடந்த பிறகு நாங்கள் உனக்கு எத்தனை முறை அழைத்தோம், ஆனால் ஒருமுறை கூட எங்கள் அழைப்பிற்கு பதிலளிக்கவில்லை. என்னுடன் பேச வேண்டும் என்று நீ கருதவில்லை. இதை கேட்டு பாலு ஆச்சரியப்பட்டு சொன்னான், ஆனால் அம்மா, அப்பா, உங்களிடமிருந்து எனக்கு எந்த ஒரு அழைப்பும் வரவில்லை. அட ஆமா, என் ஃபோன் நம்பர் மாறி போயிடுச்சுன்னு ஜெயந்தியிடம் சொல்லி இதையும் உங்களுக்கு தெரியப்படுத்த சொன்னேன். அப்போது சந்திரர் சொன்னார், ஆனால் மகனே, மருமகள் இதை பற்றி எங்களிடம் எதுவும் சொல்லவில்லை. நாங்கள் உன்னை பற்றி தப்பாக நினைத்திருந்தோம். நீயும் மாறிவிட்டாய், எங்களை புறக்கணித்தாய் என்று. அப்போது ஜெயந்தி சொன்னாள், என் கணவர் போனை எடுக்கவில்லை. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பாலுவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவீர்களா? அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சம்மதத்துடன் தான் என் அம்மாவை இங்கே அழைத்து வந்திருக்கிறேன். ஆமாம் அப்பா, இதை ஜெயந்தி என்னிடம் கூறினாள். அம்மாவை நம் வீட்டிற்கு அழைத்து வருவதாக சொன்னாள். அண்ணனும் அண்ணியும் அவள் அம்மாவை சரியாக கவனிக்காததால் அவர்களுடன் சண்டையிட்டு அழைத்து வந்தேன் என்று கூறினாள். ஆனால் அப்பா, ஜெயந்தி உங்களை உங்கள் அறையை விட்டு வெளியேற்றி இருக்கிறாள் என்று எனக்கு தெரிந்திருந்தால் இதை நான் அவளுக்கு ஒருபோதும் அனுமதித்திருக்க மாட்டேன். அப்போது சந்திரன் ஈரமான கண்களுடன், மகனே, எங்கள் மருமகள் எங்களை சாப்பாட்டிற்கு கூட வழியில்லாத சூழ்நிலையில் ஆக்கிவிட்டாள். 2 தோசை தான் சாப்பிட வேண்டும் என்றாள். மருமகளின் வார்த்தையை அமைதியாக கேட்டாக வேண்டும் என்று முடிவு செய்திருந்தோம். மகனே, ஒரு நாள் உன் அம்மாவுக்கு காய்ச்சல் இருந்தது. நான் அவருக்கு சேவை செய்வதில் மும்மரமாக இருந்தேன். முடியாமலேயே அம்மா வீட்டு வேலையெல்லாம் செய்தாள். அப்போது ஜெயந்தி சொன்னாள், என் அக்கா மாமா வீட்டுக்கு வருகிறார்கள். ஆகையால் இன்னைக்கு நல்லா சமைக்க வேண்டும். அப்போது நான் சொன்னேன், நீ என்ன கொடுமையான மருமகள். மாமியாருக்கு உடம்பு சரியில்லை. நீ அவளுக்கு சேவை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, மாறாக அவளை வேலை செய்ய சொல்கிறாய். அருகில் இருந்த சம்மந்தியிடம் மருந்து எடுத்து வாருங்கள் என்று சொல்ல ஆரம்பித்தேன். மருந்து சாப்பிட்டால் வலி சற்று கம்மியாகும் என்று.
உடனே சம்மந்தி, வலி கம்மியானாலும் இல்லை என்றாலும் வீட்டு வேலைகளை நம்ம தான் செய்யணும். இதை சம்மந்தியிடம் கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். நான் கோபமாக சொன்னேன், நீயும் ஒரு பெண்தானே, என் மனைவியின் வழியை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று என் மனைவி வீட்டு வேலை எதுவும் செய்ய மாட்டாள். அப்போது நீலாவதி, மகனே, அதற்கு பிறகு ஜெயந்தி மற்றும் சம்மந்தி இருவரும் ஒன்றாக வந்து தினமும் வீட்டின் எல்லா வேலைகளையும் எங்கள் இருவரையும் செய்ய சொல்வார்கள். மருமகள் எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதை கூட நிறுத்திவிட்டாள். எப்படியோ நானோ உன் அப்பாவோ கிச்சனுக்கு போய் எங்களுக்கான சாப்பாடு சமைத்து சாப்பிட்டு விடுவோம். அதற்கும் மருமகள் கத்துவாள். ஒரு நாள் மருமகள் வீட்டில் விருந்துக்கு ஏற்பாடு செய்தாள். அவர்களுடைய நண்பர்கள் பலர் வீட்டில் இருந்தனர். அன்று மருமகள் சமையலறையில் 30 பேருக்கு உணவு சமைத்து கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டு உன் அப்பாவிடம் கொஞ்சம் பணம் கொடுத்து சந்தையிலிருந்து பொருட்களை வாங்கி வருமாறு அனுப்பி வைத்தாள். அப்படியே என்னை சமையல் வேலை முழுக்க செய்ய வைத்தாள். உணவு தயாரானதும் எங்கள் இருவரையும் அனைவருக்கும் பரிமாறச் சொன்னார்கள். சம்மந்தியும் மருமகளும் விருந்தினர்களுடன் டிவி பார்ப்பதிலும் அரட்டை அடிப்பதிலும் மும்முரமாக இருந்தனர். அனைவரும் ஒரே சிரிப்பும் கிண்டலுமாக இருந்தனர். இதையெல்லாம் பார்த்து உன் அப்பாவின் கோபம் கொதித்தது. சாப்பாடு அனைத்தையும் எடுத்து தரையில் கொட்டிவிட்டார். இதையெல்லாம் பார்த்த மருமகள் அதிர்ந்து போனாள். அவள் கோபம் வானத்தை அடைந்து கத்தினாள், நீங்கள் என் நண்பர்களுக்கு முன்னால் என்னை அவமானப்படுத்த உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? இன்னொரு பக்கம் சம்மந்தி மருமகளை தூண்டிவிட்டு, மகளே ஜெயந்தி, நீதான் இவர்களை வீட்டில் இரக்கமில்லாமல் உட்கார வைத்திருக்கிறாய். ஏன் இவர்களை வீட்டை விட்டு துரத்தக்கூடாது? ஆமாம் அம்மா, நீ சரியாக சொன்னாய். நான் அவர்களை வீட்டில் வைத்து அவர்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன். உங்கள் அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு இங்கிருந்து உடனே வெளியேறுங்கள். இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நீலாவதி கதறி அழ ஆரம்பித்தாள். அவள் சொன்னாள், மகனே, உனக்கு தெரியாது, இரவு நேரத்தில் எங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டாள் மருமகள். நாங்கள் எங்கு செல்வோம்? கிராமத்து வீடு கூட நம்மிடம் இல்லையே. வேறு வழி இல்லாமல் சாலையில் வந்து தங்கிவிட்டோம். என் உடல்நிலை ஏற்கனவே மோசமாக இருந்தது. மருமகள் எங்களுக்கு கொடுத்த இந்த அவமான புயலை எதிர்கொண்டு உன் தந்தையும் நோய்வாய்ப்பட தொடங்கினார். சிறிது நேரம் கழித்து அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. நாங்க எங்கு செல்வோம்? எப்படி சாப்பிடுவது? அப்படியே இந்த கோவிலுக்கு வெளியே வந்து அமர்ந்தோம். பாலு சொன்னான், அம்மா, உங்களை வீட்டை விட்டு துரத்திவிட்டு ஜெயந்தி சொன்னாள், நீங்கள் இருவரும் விஜயா அத்தையின் ஊருக்கு சென்று விட்டீர்கள் என்று சொன்னாள். சில நாட்களுக்கு பிறகு அம்மா அப்பாவின் அழைப்பு ஏன் வரவில்லை என்று நான் அவளிடம் கேட்டபோது, உங்கள் தொலைபேசி வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னாள். மேலும் நீங்கள் கிராம மக்களுடன் பாத யாத்திரை சென்றிருக்கிறீர்கள், இதனால் உங்களுடன் பேச முடியாது என்றும் சொன்னாள். எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. ஏனென்றால் நீங்கள் யாத்திரை சென்றிருந்தால் கண்டிப்பாக ஒரு முறை என்னிடம் பேசியிருப்பாய். சொல்லாமல் இப்படி போக மாட்டீர்கள். அதனால்தான் என் வேலையை சீக்கிரம் முடித்துவிட்டு இந்தியா வந்தேன். நான் உங்கள் மேல் மிகவும் அன்பு வைத்திருக்கிறேன் அம்மா அப்பா என்று அழுதான். உங்களை பற்றி நான் மிகவும் கவலைப்பட்டேன். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போது எனக்கு எல்லாம் தெரியும். இப்போது அந்த கொடூர பெண்ணுக்கு விருந்து கொடுக்க வேண்டிய நேரம் இது. என்னுடைய தகுதியை அவளிடம் காட்டாவிட்டால் நான் உன் மகன் அல்ல. இவ்வாறு கூறிவிட்டு பாலு தன் வீட்டிற்கு திரும்பினான். பாலு வீட்டை அடைந்தவுடன் ஜெயந்தி மற்றும் அவள் அம்மா இருவரும் தேநீர் மற்றும் சிற்றுண்டிகளை ரசித்துக் கொண்டு அமர்ந்திருப்பதை கண்டான். அதே சமயம் ஜெயந்தியின் அம்மா, மகளே ஜெயந்தி, உன் மாமியாரையும் மாமனாரையும் இங்கிருந்து துரத்தி விட்டாய். ஆனால் ஒரு முறை பார்க்க வேண்டும். எங்கே போனார்கள், என்ன செய்கிறார்கள்? இந்த எல்லா செய்திகளையும் அந்த கிழடுகள் மருமகனுக்கு தெரிவித்தால் என்ன நடக்கும்? ஏ அம்மா, என்ன பேசுகிறாய்? அவர்களுக்கு இப்போது மகனின் போன் நம்பர் கூட தெரியாது. அப்ப எப்படி கூப்பிடுவார்கள்? உறுதியாக தெரியும். எப்படியும் அவர் வருகைக்கு இன்னும் நீண்ட காலம் இருக்கிறது. அதற்குள் இருவரும் சொர்க்கம் சென்று விடுவார்கள். இப்படிப்பட்ட நிலையில் எத்தனை நாட்கள் வாழ்வார்கள் என்று ஜெயந்தி சிரித்து கொண்டே சொன்னாள். அப்போது ஜெயந்தியின் அம்மா, ஆனால் மகளே, மருமகன் கேட்டால் என்ன சொல்வாய்?
அப்போது ஜெயந்தி சொன்னாள், அம்மா, உங்கள் மருமகன் இந்தியா திரும்ப இன்னும் நாள் இருக்கு. அதுவரை நீங்கள் எதுவும் நினைக்காமல் இருங்க. இப்போது வாழ்க்கையை அனுபவிங்கள். இதை பேசிக்கொண்டே இருவரும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தனர். பாலு உள்ளே வந்து அவர்களை பார்த்ததும் ஜெயந்தியின் முகம் வெளிரி போய் நின்றது. ஏய், என்ன நடந்தது மகளே? ஏன் சென்ட் வாசனை வந்தது? சொல்லிக்கொண்டே ஜெயந்தியின் அம்மா கதவை நோக்கி பார்த்தாள். சரியாக பாலு அங்கே நின்று கொண்டிருந்தான். தங்கள் பேச்சை பாலு கேட்டுவிட்டானா என்று இருவரும் மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருந்தனர். அதே சமயம் பாலு சிரித்தபடி சொன்னான், பாரு, என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டாய் இல்லையா? நான் உன்னை ஆச்சரியப்படுத்த விரும்பினேன். அதான் உனக்கு தெரியாமல் வந்தேன். பாலு சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெயந்திக்கு அவள் அம்மாவுக்கும் அப்பொழுதுதான் உயிரே வந்தது. இப்போது பாலு அவர்கள் சொல்வதை கேட்கவில்லை என்பதில் உறுதியாக இருந்தார்கள். சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு பாலு ஜெயந்தியிடம் வந்து, ஜெயந்தி, ஒரு நல்ல செய்தி. இனி உன்னை என்னுடன் வெளிநாட்டுக்கு அழைத்து செல்கிறேன். உன் விசா வேலையையும் முடித்துவிட்டேன். 2 நாட்களில் கனடா புறப்படுவோம். தாயும் தந்தையும் யாத்திரை சென்றுள்ளனர். அதனால அவங்க இப்போ வர முடியாது. வரும்போது நானே பேசி இங்க இருக்க ஏற்பாடு பண்றேன். இப்போது நீ விரைவாக உன் பேக்கிங்கை தொடங்கு. இந்த விஷயங்களை கேட்டு ஜெயந்தி உற்சாகமடைந்தாள். மகிழ்ச்சியின் காரணமாக அவள் பாதங்கள் துள்ளி குதித்தன. அப்போது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜெயந்தியின் அம்மா வருத்தத்துடன் சொன்னாள், மகளே, நீ வெளிநாடு செல்ல நினைக்கிறாய். ஆனால் யோசித்து பாரு, எனக்கு என்ன நடக்கும்? பாரு அம்மா, உன்னை வைத்து இத்தனை நாள் சேவித்தேன். இப்போது நீ அண்ணன் அண்ணியிடம் போ. தன் மகள் வீட்டில் இத்தனை நாட்கள் யாராவது இருப்பார்களா? அவரிடம் மன்னிப்பு கேளு. இப்போது உங்களால் நான் வெளிநாடு செல்வதை நிறுத்த முடியாது. வெளிநாடு செல்ல நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? மற்றும் இப்போது வாய்ப்பு கிடைத்து இருப்பதால் இந்த வாய்ப்பை கைவிட்டு விட மாட்டேன். மகளின் வாயிலிருந்து இந்த விஷயங்களை கேட்ட அவளது தாயார் ஆச்சரியப்பட்டார். அடுத்த நாளை தன் தாயை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டு மகிழ்ச்சியுடன் வெளிநாடு செல்ல தயாராகிவிட்டாள். மறுநாள் இருவரும் விமான நிலையம் அடைந்தார்கள். பாலு அவளை ஃப்ளைட்டில் உட்கார வைத்து, நீ இங்கேயே உட்காரு, 2 நிமிடத்தில் வருகிறேன். ஆனால் விமானம் புறப்படும் நேரமாகியும் பாலு இன்னும் திரும்பவில்லை. ஜெயந்தி பதற்றத்துடன் தன் கைபேசியை பையிலிருந்து எடுத்து பார்த்தாள். அதற்கு மேல் ஒரு பேப்பர் இருந்தது. அந்த பேப்பரை திறந்து பார்த்தபோது அதில் எழுதியிருந்தது, வெளிநாட்டில் போய் சந்தோஷமாக வாழு. ஒரு நபரை தனிமையாகவும் ஆதரவற்றவராகவும் விட்டுவிடுவது என்றால் என்னவென்று இப்போது உனக்கு தெரியும். என்னை பெத்தவங்க கண்ணில் இருந்து இரத்த கண்ணீரை வர வைத்தாய். இனி நீயும் வெளிநாட்டில் போய் பிச்சை எடு. நீ பிச்சை எடுத்த பணம் சேகரித்த பிறகு திரும்பி வா. மேலும் இங்கு உன் தாயுடன் இரு. ஏனென்றால் இப்போது எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த கடிதத்தை ஜெயந்தி படிக்கும் நேரத்தில் விமானம் புறப்பட்டது. விமானம் புறப்பட்டதும் தன் உயிர் போய்விட்டது போல் உணர்ந்தாள். வெளிநாட்டில் வசிக்கும் ஆசையால் தன் தாயையும் நிர்கதியாக விட்டு சென்றாள். ஜெயந்தி வெளிநாட்டில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பின்னடைவையும் சந்தித்து தனது செயலுக்காக வருந்தினாள். இங்கே சந்திரன் மற்றும் நீலாவதியின் 50வது திருமண ஆண்டு விழாவில் பாலு அவர்களுக்கு ஒரு பெரிய ஆடம்பரமான வீட்டை வாங்கி ஹோட்டலில் இருந்து நேராக அந்த வீட்டுக்கு அழைத்து சென்றான். மேலும் சொன்னான், அம்மா, அப்பா, உங்களுக்கு 50வது திருமண நாள் வாழ்த்துக்கள். இனி உங்களை யாராலும் உங்கள் வீட்டிலிருந்து வெளியேற்ற முடியாது. ஏனெனில் இந்த வீடு உங்கள் பேரில் உள்ளது. மகனின் அதீத அன்பை கண்டு சந்திரன் கண்ணீருடன், மகனே, தயவு செய்து எங்களை மன்னியுங்கள். நாங்கள் உன்னை மிகவும் தவறாக புரிந்து கொண்டோம். பிறகு மூவரின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் வந்தது. சிறிது நேரம் கழித்து ஜெயந்தியின் அழைப்பு வந்தது பாலுவுக்கு. ஆனால் பாலு அழைப்பை துண்டித்து விட்டான். பல முறை அழைத்தாள். ஆனால் பாலு அதை கண்டுகொள்ளவில்லை. பின்னர் ஒரு முறை சந்திரன் இதை பற்றி கேட்டபோது, பாலு ஜெயந்தியின் செயலுக்காக அவளை இவ்வாறு தண்டித்தேன் என்று அதை பற்றி அனைத்தையும் அவரிடம் கூறினான். சிறிது நேரம் கழித்து ஜெயந்தி மீண்டும் அழைத்தாள். சந்திரன் தொலைபேசியை எடுத்தார். ஜெயந்தி அங்கிருந்து அழுகிறாள். ஒரு குரல் வந்தது. பின்னர் கெஞ்சலாக, மாமா, தயவு செய்து என்னை மன்னிக்கவும்.
நான் உங்களுக்கு நிறைய கெட்ட காரியங்கள் செய்தேன். இதனால் பாலு என்னை தனியாக விட்டுவிட்டார். அவர் என்னுடன் எல்லா உறவுகளையும் முடித்து கொண்டார். நீங்களே அவருக்கு ஒரு விஷயத்தை விளக்குங்கள். இன்று முதல் உங்களை எந்த பிரச்சனையும் சந்திக்க விட மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன். இதை ஜெயந்தி சொன்னதும் சந்திரன் மற்றும் நீலாவதியின் உள்ளம் உருகியது. ஜெயந்தியின் வருகைக்கு ஏற்பாடு செய்யுமாறு மகனிடம் கேட்டுக்கொண்டனர். 2 நாள் கழித்து வீட்டிற்கு வந்தாள் ஜெயந்தி. அவரது மாமனார் மற்றும் மாமியார் காலடியின் கீழே விழுந்து மன்னிப்பு கேட்டாள். மேலும் அவருக்கு நன்றாக சேவை செய்ய ஆரம்பித்தாள். அவர்களை நன்றாக கவனித்து கொண்டாள். நாட்கள் ஓடின. ஒரு நாள் ஜெயந்தியின் தாய் வீட்டிற்கு வந்தபோது அவளது உடைமைகள் அனைத்தும் ஸ்டோர் ரூமுக்கு மாற்றப்பட்டிருப்பதை கண்டார். அந்த வீட்டில் இருக்கும் அறையில் இடமில்லை. ஏனென்றால் அந்த அறையில் அவருடைய மகனின் தந்தை ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். இப்போது அந்த வீடு அவனின் தந்தை தாயின் பெயரில் இருக்கிறது. அதனால் அங்கு உள்ள அறைகளில் அவர்கள் மகிழ்ச்சியாக அவர்களின் முதுமை காலத்தை கழிக்கிறார்கள். முதுமை காலத்தில் தன் பெற்றோரை நேசிக்கும் மகன்கள் இருக்கும் வரை யாராலும் அவர்களை எதுவும் செய்ய முடியாது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி.